இப்போ நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவையும் லாங் வீடியோவையும் கலந்து போடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மேபி இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் குழிக்குள்ளே விழுகிறதுக்கு நீங்களே ட்ராப்பை செட் பண்ணுற மாதிரி. அதில் ஃபர்ஸ்ட்டு உங்கள் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் எனக்கு ஒரு 500 வியூஸ் 1000 வியூஸ் போகுது ப்ரோ, ஆனால் லாங் வீடியோ போட்டால் 20-30ன்னு வியூஸே சுத்தமாக போக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? ஃபஸ்ட்டு ஒரே யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவும் லாங் வீடியோவும் போடுறது நல்லதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா, உதாரணத்துக்கு இப்போ உங்கள் க்ரஷ் எப்படி சிங்கிளா கமிட்டடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி உங்கள் யூடியூப் சேனலில் இருக்கிற ஆடியன்ஸ் லாங் வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்களா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்களான்னு அவங்க மனசை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்னப்பா பிடிக்கும்? யூடியூப்ல எப்பவுமே ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் லாங் வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அப்படிப்பட்ட ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா நீங்கள் லாங் வீடியோ போடும்போது மேபி வியூஸ் போகலைன்னா உங்கள் சேனலோட ரீச்சே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ப்ரோ, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நாங்கள் அவங்ககிட்ட போய் மனசை திறந்தா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான். ரொம்ப சிம்பிள். மனசை திறக்க வேணாம், உங்களுடைய சேனல் அனலிட்டிக்ஸை தரங்க. அதில் ஆடியன்ஸ் அப்படின்ற டேப்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் இப்போதைக்கு கொஞ்சமாக டீசெண்டாக வியூஸ் போய் என்கேஜிங்காக இருந்துச்சுன்னா யுவர் ஆடியன்ஸ் ஆல்சோ வாட்ச்டு வீடியோ அப்படின்ற செக்ஷனில் ஷார்ட்ஸ் வீடியோவும் இருக்கா லாங் வீடியோவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை லாங் வீடியோ மட்டும்தான் இருந்துச்சுன்னா உங்கள் ஆடியன்ஸ் ஷார்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா லைவ் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்ற செக்ஷனில் கூட உங்களுடைய கரண்ட் ஆடியன்ஸ் எந்தெந்த வீடியோ டைப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓ அப்படியா விஷயம்? வெயிட் இப்போ உங்கள் மனசில் ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்கும். ப்ரோ, என் அனலிட்டிக்ஸில் ஷார்ட்ஸும் காமிக்குது லாங்கும் காமிக்குது, ஆனால் நான் ஒருவேளை என் சேனலில் வேறு நீச்சில் ஷார்ட்ஸ் வீடியோவும் லாங் வீடியோவும் போட்டதுனால வியூஸ் போகலையோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராப்ளமுக்குமே நம்ம கைவசம் ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு தெரியுமா, இதெல்லாம் நான் சரி பண்ணதுக்கப்புறமா என்னோட யூடியூப் சேனல்னு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டவங்களோட சேனல்லையுமே 8 வீடியோவில் 50,000 வியூஸ் வரைக்கும் கெயின் பண்ண இந்த ட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்களுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிட்டு இதே மாதிரி ரிசல்ட்டை பார்த்து உங்கள் யூடியூப் சேனலை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரே நீச்சில் ஷார்ட்ஸும் லாங்கும் போடுறதும் உங்கள் சேனலுக்கு ஆபத்து தான். எப்படின்னு சொல்லவா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பை மட்டும் எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதையே கொஞ்சம் எலாபரேட்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது வியூஸ் போகலைன்னா என்ன அர்த்தம், உங்கள் ஆடியன்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவை தான் அதிகமாக விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லவா, இப்போ நம்ம விஜய் சேதுபதி காத்து வாக்கில் 2 காதல் அப்படின்ற படத்தில் எப்படி ஒரே டைமில் 2 பொண்ணை லவ் பண்ணுவாரா, ஐ லவ் யூ டூ, அதே மாதிரி அஸ் அ யூடியூபராக நீங்களும் ஆரம்பத்தில் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஷார்ட்ஸுக்கு ஒரு சேனல் லாங் வீடியோவுக்கு ஒரு சேனல் அப்படின்னு கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க பாஸ். அப்போ உங்கள் ஆடியன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பாங்க. ஓ அப்படியா விஷயம்? அதுக்கப்புறம் போக 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 இப்போ நம்ம அஜித் சார் எப்படி படத்தில் நடித்தது போக இப்போ கார் ரேஸ்லையுமே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா அஜித் சாருடைய ஃபேன் யாருமே அவரை சப்போர்ட் பண்ணலையா கொண்டாடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, கண்டிப்பாக கொண்டாட தான் செய்கிறாங்க. ஈவன் ஸ்டேடியமில் போய் கூட சியர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் மேலே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒரே சேனலில் ஷார்ட்ஸும் லாங்கும் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேன் பேஸ் ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை பார்க்க தான் செய்வாங்க. வீடியோ போடுறதெல்லாம் ஓகே, எங்களுக்கும் தெரியும் எப்படி டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறது, எப்படி அந்த தம்ப்நெயில்லாம் மேக் பண்ணுறது, அது இருந்தால் தானே வியூஸ் போகும் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா நான் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேனே ஆல்ரெடி, இதை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.